இந்த வீடியோலேருந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல் செஷனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னா, எக்கோன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்டாக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா PHPயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படி இல்லைனா ஒரு நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்கோ இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைத்தானில் எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக PHP இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க எக்கோவை. அந்த ஒரு கமெண்ட்டை எந்த ஒரு எரருமே இல்லாமல், அதாவது பார்த்தா நான் எப்படி டைப் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தா நீங்கள் என்ன அந்த டபுள் கோர்ஸ் ஸ்கூலில் கொடுக்குறீங்களோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம நடத்த போகிற இந்த லினக்ஸோட டுட்டோரியல் PDF பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இது உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான விலையில் ரொம்ப லோ ப்ரைஸில் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தை வாங்குறீங்களோ நீங்கள் அவ்வளோ லோ ப்ரைஸில் பார்த்தா வாங்கலாம். உங்களுக்கு இதை விட அதிகமாக நாலேஜ் வேணும்னா மறக்காமல் அந்த ஒரு PDF வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா MKDIR. ஸோ மேக் டைரக்டரின்னு இந்த ஒரு கமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோமா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா MKDIRனு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இப்போ எங்கே வருது நீங்களே பாருங்கள். நான் CD கொடுத்து பார்க்குறேன். செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு எங்கே இருக்குன்னு பாருங்களேன். பிக்சர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ராஜெக்ட்னு இந்த ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா அசைன் ஆகிருக்கு. இந்த மாதிரி டெர்மினலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதில் லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரி இல்லை, இந்த ஒரு ஃபோல்டர் இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதனா ஒரு மெசேஜ் ஒரு கண்டென்ட்டை லேர்ன் பண்ண ஆரம்பித்தா கூட பார்த்தீங்கன்னா கிளியராக நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த லினக்ஸை பொறுத்த வரைக்கும் உபுண்டோ, காலி, பைரட் எந்த மாதிரி லினக்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இது 100% ஸோ 99% பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் 1% தான் ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா லினக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸை கொடுங்க. ப்ரோ என்கிட்ட லினக்ஸ் இல்லை, அதாவது பார்த்தா என்கிட்ட PC இல்லை, லேப்டாப் இல்லை, டெஸ்க்டாப் இல்லை, ஸோ என்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, நான் என்னால் இந்த மாதிரி லினக்ஸை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அதாவது பார்த்தா மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா லினக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதாவது பார்த்தா அதோட நேம் என்னென்னா டர்மாக்ஸ். ஸோ நீங்கள் போய் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வேணும் மறக்காமல் டர்மாக்ஸ்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த ஒரு வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணுறோம். நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கடா, அதுக்கு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த ஊரையும் பண்ணிக்கவே தேவையில்ல. ஸோ நான் ஒரு கமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன பண்ணுறது, ஸோ அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணி என்ன கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ப்ராஜெக்ட் ஃபைலை க்ரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா CDன்னு ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா சேஞ்ச் டேரக்டரி. ஸோ அதாவது பார்த்தா இந்த டேரக்டரிக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணுறது. ஒரு பேக் பேஸ் பட்டனை எப்படி நம்ம விண்டோஸில் பேக் பேஸ் பட்டன் வெளியே வரதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு CD கமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்னென்னா நம்ம இப்போ ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமெண்ட்னா VI டுட்டோரியல் நான் ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா VI. ஸோ VI என்னென்னா இது ஒரு லைப்ரரி ஃபைல்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண உடனே பார்த்தா நான் ஒரு சம் லைன்ஸை பார்த்தா எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னுடைய பேர் என்னுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தா நான் எழுத ஆரம்பித்தேன். எழுதி முடிச்சிட்ட உடனே இதை எப்படி சேவ் பண்ணணும். ஸோ நம்ம விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த மவுஸை கர்வ்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் இங்கே ஒரு 2 லைன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கமெண்ட் போடுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னா செமிகோலன் WQன்னு ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் நிறைய டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ எஸ்கேப்புன்னு லாஸ்ட்டாக ஒரு கார்னரில் பார்த்தா கீபோர்டில் ஒரு பட்டன் இருக்கும். ESCன்னு ஒரு பார்த்தா இந்த ஒரு பட்டன் பார்த்தா இருக்கும். அந்த பட்டனை பார்த்தா கிளிக் பண்ணிட்டு உடனே அதாவது பார்த்தா நீங்கள் டைப் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தா டைப் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு பட்டனை கொடுத்துட்டு பார்த்தா நான் சொல்கிறத பாருங்கள். செமிகோலன் ஷிஃப்ட்டு செமிகோலன் பார்த்தா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் WQ என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் பார்த்தா சேவ் ஆகி ரிட்டன் வெளியே வந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலாம். இந்த ஃபைலில் எழுதிக்கிட்டு என்னென்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இதுதான் இந்த ஃபைலில் இதுதான் இருக்குது, நான் எப்படி நம்புறதுன்னு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வரலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இந்த ஒரு ஃபைலில் இதுதான் இருக்குது, நம்ம டைப் பண்ண கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ நமக்கு
தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ண சொல்ல ஸோ இது அவங்க எப்படி ஓப்பன் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது பார்த்தா செமிகோலன் WQ கொடுத்த உடனே நீங்கள் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு போட்டுருங்க. கேட்டு போட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இருங்க நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் அடுத்து அகைன் பார்த்து நான் சேவ் பண்ணிக்கலான்னு பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 கமெண்ட் போடும். எஸ்கேப் கொடுத்த உடனே செமிகோலன் WQ இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ நாங்கள் பாருங்கள் வந்துச்சா. ஸோ நான் ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா VI டுட்டோரியல் பார்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. அதை நான் எடிட்டும் பண்ணிட்டேன். அகைன் பார்த்து நான் 2வது டைம் பண்ணதால பார்த்தா அது எடிட்டும் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இதில் என்ன இருக்குதுன்னு நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க அதை எப்படி பார்க்குறதுன்னு. அதாவது பார்த்தா நான் இப்போ ஒரு கேட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இப்போ வந்து நான் டுட்டோரியல் பார்ட் 1ன்னு போட்ட உடனே பார்த்தா அதாவது பார்த்தா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதாவது என்ன ஃபைல் நேம் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்புட்டாக கொடுத்தா தான் அந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அதாவது லினக்ஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்து கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு வேர்டு மிஸ்டேக் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு நமக்கு தராது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டைப் பண்ணி முடித்த உடனே பார்த்தா எனக்கு கொடுத்துச்சு பாருங்கள். சந்திர குணசேகர் திஸ் இஸ் எ கோர்சஸ் ஃபார் லினக்ஸ் மாஸ்டரிங் இன் தமிழ்னு பார்த்தா கொடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம கொடுத்துச்சு. ஸோ அதை பார்த்தா நான் ஒயிட் கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள் நான் கொடுத்த அந்த ஒரு கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்தா நீங்கள் அப்படியே டைரக்ட் பண்ணி இதை காமிக்கலாம். ஸோ நான் உடனே பார்த்தேன் கமெண்ட் பண்ண உடனே பார்த்தா மேஜிக் பண்ண மாதிரி ஸோ நம்ம என்ன டைப் பண்ணமோ பார்த்தா அதை ஒரு ஃபைலாக பார்த்தா எடுத்து காமிச்சாச்சு. அடுத்து என்ன கமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா LSன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தா லாஸ்ட் ஃபைல்னு இந்த ஒரு கமெண்ட் இருக்குது. இதில் பார்த்து நிறைய சப் கமெண்ட்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா LS-LSTR இந்த மாதிரி பல கமெண்ட் இருக்குது. இதை பார்த்து நம்ம சொல்ல போனாக்கா இதுக்கே நம்ம ஒரு தனி வீடியோ போடணும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட் இருக்குது இதுக்கும் சிடிக்கும். ஸோ சிடிக்கும் LSக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட் இருக்கோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். சிடின்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா VI அந்த ஒரு ஃபோல்டர்லேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா LSன்னு ஒரு கமெண்ட்டை போகிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தா நான் ஃபில்லிங் மிஸ்டேக்கோட போட்டிருப்பேன் LDன்னு போட்டிருப்பேன். ஸோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் LSன்னு போட்ட உடனே பார்த்தா இப்போ பார்த்தா எனக்கு நிறைய ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா காமிக்குது. நான் க்ரியேட் பண்ண டைரக்டரி பார்த்தா டெமோ காமிக்குது, டெஸ்க்டாப் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே பார்த்தா டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட் இந்த லினக்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ஒரு லினக்ஸ்லேயே இருக்கிற கமெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்டை பார்க்க போகிறோம்னா RMன்னு ஒரு கமெண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தா இந்த RM எதுக்குடா யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரிகவர் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். நீங்கள் எதனா ஒரு ஒர்க்கில் பண்ணும்போது இந்த மாதிரி டெலிட் கமெண்ட்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பேன். ரிமூவ் பார் RM பார் டெமோன்னு கொடுத்துருப்பேன். டெமோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு டெமோ இருக்குது. ஆனால் கீழே LSன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டெமோ இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. டெஸ்க்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சிங்களா. அகைன் பார்த்தா நான் வேறு ஒன்று எதாவது டெலிட் பண்ணி காமிக்கிட்டேன்னா நான் காமிக்கிறேன். ஸோ அகைன் பார்த்தா நம்ம டெலிட் பண்ணலாமா. இந்த மாதிரி ரிமூவ் டெலிட் கமெண்ட்டை யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னென்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணது கேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஹிஸ்ட்ரியாக ஸ்டோர் ஆகுதோ அகைன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும் லினக்ஸ்லையும். நான் ஹிஸ்ட்ரின்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன கமெண்ட் வந்தது நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500+ கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லினக்ஸை யூஸ் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஆனால் அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 500 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை திருத்திக்கிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரிங்களா. இந்த ஒரு கமெண்ட்டை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ நம்ம இவ்வளோ கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இதை கிளியர் பண்ணுறதுக்கு வேறு எந்த கமெண்ட்டும் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா கிளியர்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த ஒரு கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும்.